ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. நான் அரங்கேற்ற போகும் சில விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் தெரியக்கூடியதாக இருக்கவும் போகின்றது. நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையில் தொட்ட இந்த வேலின் சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வளம் நிறைந்ததாக மாற்றப் போகின்றது. உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வெளிச்சம் இன்பங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் வீச தொடங்கிவிட்டது. இன்றைய தினத்திலிருந்து நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். இது நாள் வரை என்ன நடந்திருந்தாலும் சரி, இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்களில் உன்னுடைய முழு கவனமாவது இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள். உனக்குள் இருக்கக்கூடிய திறமையும் தைரியமும் வெளிப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. உரிமையோடு சில விஷயங்களை செய்தாய், ஆனால் அதில் உரிமை இல்லை என்று சிலர் உன்னை ஒதுக்கி வைத்தார்கள். அதை நினைத்து உன்னுடைய மனம் மிகவும் வேதனையில் உள்ளது. உப்பும் உரிமையும் அளவோடு இருந்தால்தான் எப்பொழுதும் நலமானதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஆகிவிட்டால் அது வீணாகி போய்விடும். உரிமையை அதிகமாக எடுத்துக்கொண்ட உறவு கூட சில சமயங்களில் கசந்துதான் போய்விடுகின்றது. எல்லா மனிதர்களுக்கும் அளவான அன்பும் கொடுத்தால்தான் எதுவுமே நிரந்தரமானதாக நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். எல்லோரிடமும் உரிமையையும் அளவாக எடுத்துக்கொள். உன்னுடைய சொந்தம், நம்முடைய இரத்தம் என்பதற்காக அதிக அளவை உரிமை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் நாம் உதாசீனப்படுத்தப்படுவது நிதர்சனமான உண்மையாக விடுகின்றது. உன் வாழ்வில் நீ வைத்திருக்கக்கூடிய நோக்கங்களை அடைவதற்கு சில விஷயங்கள் தடையாக இருந்தால் அந்த விஷயங்களை தகர்த்தெறிய முயற்சி செய். தகர்த்தெறிய முடியாவிட்டால் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொள்ள பழகியுமாக வேண்டும். யோசித்து செய்த பின் எதிலிருந்தும் பின்வாங்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ கவனமாக முன்னேற என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் ஒரு முனைப்போடு ஆர்வமோடு செய்ய வேண்டும். உன்னால் கணிக்க முடிந்த விஷயங்களை கணித்து அதன்படி நீ நடக்க முயற்சி செய். நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சியை தொடங்கு. உன்னுடைய முயற்சியை நான் வெற்றி ஆக்குவேன். உன் மனதினுடைய போராட்டம் அனைத்து முடிந்தது. குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது. உன்னுடைய குழப்பத்திற்கு முடிவாகவும் போராட்டத்திற்கு வெற்றியாகவும் பல நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வை வந்து அடையும். பிரச்சனைகள் என்பது நிலவை போலத்தான், ஒரு நாளைக்கு வளரும், ஒரு நாளைக்கு குறையும். அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அதை சவால்களாக ஏற்றுக்கொண்டு வாழ முன்வர வேண்டும். உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் உனக்கு கொடுத்தபடியே இருப்பேன். என் முன்னால் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஒழிந்து போய் நீ அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைத்தையும் நான் சர்வ நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன். உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் விடுதலையை கொடுத்து உன்னை மேலே உயர்த்துவதை என்னுடைய கடமையாக வைத்திருக்கின்றேன். நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து வெற்றியோடு உன்னை வாழ வைப்பேன். எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வை வந்தடையும்படி நான் சர்வ நிச்சயமாக அருள் செய்திருக்கின்றேன். உன்னை பாடாய்படுத்துகின்ற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிவிட்டேன். பயப்படாத என் குழந்தையே, உனக்காக இந்த முருகன் நான் இருக்கின்றேன். நல்லதை நடத்தி தருவேன். நல்லதே நடக்கும்.